அந்த லாஸ்ட் அடைக்கிற மூடி வீடு தான் எடுத்துக்க இது கொடுக்கணும் மூடி சுனாவோ காலி கரணைக்கு பிச்சைச்சா இங்கே இப்போ பிளாஸ்டிக் புழக்கம் அதிகம், மக்களுடைய வரவு செலவும் அதிகம், அதனால் இங்கே பிழைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தெரியுதா அப்போ சென்னை மக்கள் வந்து அதிகமான குப்பை போடுறாங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் சொல்கிறப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. மெட்டல் இருக்குது, அட்டை இருக்குது, அது இல்லாமல் இன்னும் பல பொருட்கள் இருக்குது. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் பிளாஸ்டிக்கை மட்டும் சூஸ் பண்ணுறீங்க? பிளாஸ்டிக் தான் ரிஸ்க்கு கம்மி, மற்ற ஐட்டம் ஃபுல்லாக ரிஸ்கான ஐட்டம். ரிஸ்க்குன்னா எந்த விதத்தில் இருந்தால் சொல்லுங்கள்? ஏதாவது திருட்டு பொருள்கள் வரலாம். திருட்டு பொருள்னா ஒரு திருட இப்போ எங்கேயாவது திருடிட்டு வரான், நம்மகிட்ட ஒன்று போடுறான், அதெல்லாம் ரிஸ்கான ஐட்டம். இது எங்களுக்கு ஈஸியான ஐட்டம், இதில் திருட்டு பொருள் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ வரவில் பார்த்தோம்பா நிறைய வடமாநிலத்துலேருந்து தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆமாம். தமிழ் ஆளுங்க வந்து கம்மியான பேரில் இருக்காங்களா இல்லை தமிழ் ஆளுங்களும் இங்கே கிடையாது? தமிழ் ஆட்களை வச்சு வேலை செய்ய முடியாது. தமிழ் ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டான், அவன் கம்மியான ரேட்டுக்கு வரான். தமிழ் ஆள் என்ன செய்கிறாங்க? இப்போ இந்த தொழிலை வந்து நடத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவு? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபா 15,000 ரூபா அசால்ட்டு செலவாகும். சம்பளம் இல்லாமலே செலவாகும். அது அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் இங்கே இருக்குது மெட்ராஸில். அதனால் என்ன ஆகுதுன்னா டெய்லி என்ன மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிகள் டெய்லி இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3 டன் 4 டன்னு அரைச்சி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை மாதிரி 1000 கம்பெனி இருக்கு. இந்த தொழிலில் தான் தேடணும், எனக்கு வேற தொழில் தெரியாது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். அதை வந்து ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தேடினா தானே கிடைக்கும், வேற இடத்துல தேடினா கிடைக்காது. கண்டிப்பாக. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து நீங்கள் என்ன சார் கற்றுக்கிட்டேன்னா எப்பவுமே உஷாராகவே இருக்கணும், எதுவுமே அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இன்ட்ராஸ்பெக்டாஸ். நான் உங்க அருள் பாலாஜி. இன்னைக்கான பீப்புள் வி மெட் சீரீஸ்ல எபிசோட் 2ல இருக்கும். எல்லாருமே அவங்க பிசினஸ் வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஸ்கிராச்சே தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண போறோம். லெட்ஸ் இன்ட்ராஸ்பெக்ட் மிஸ்டர் பொன்ராஜ், SPK பிளாஸ்டிக்ஸ். வணக்கம் சார். உங்களை நீங்க அறிமுகப்படுத்தணும்னா எப்படி சார் அறிமுகப்படுத்துவீங்க? நான் வந்து பிசினஸ் பண்றதுக்காக ஊர்ல இருந்து மெட்ராஸ் வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் செஞ்ச பிஸ்னஸ் வந்து பாட்டில் பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து பிரிஞ்சு பிளாஸ்டிக் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி பிளாஸ்டிக்கு மாறிவிட்டேன். இப்போ ஓரளவு நார்மலாக போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ பிளாஸ்டிக் மட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன வகையான பிளாஸ்டிக்லாம் சார் உங்கள் கம்பெனிக்குள்ள வந்து? எல்லா வகை பிளாஸ்டிக்கும் பிரித்து PP, PVC, HIP, HD, LD இப்படின்னு ஒரு 50 வகையான பிளாஸ்டிக் இருக்கு. அதை தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக ரகம் பிரிப்போம். பிரித்து ஒரு குவாலிட்டியாக பார்த்து தனித்தனி கம்பெனிக்காக எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பார்த்து அனுப்புவோம். அதே மாதிரி அவங்களும் ஃபோன் போட்டு எங்களுக்கு கேட்பாங்க, யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த பொருளை எடுத்து மட்டும் கொடுப்போம். இப்போ வேஸ்ட்னு எல்லாருமே கடந்து போகிற இடத்துல எந்த இடத்துல சார் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இது வேஸ்ட்னா நம்ம நினைக்கக்கூடாது. இது ஃபுல்லாகவே எந்த இடத்துமே வேஸ்ட் கிடையாது. நம்ம அதை எப்படி பொருள் உண்டாக்கணும் அதை தான் பார்க்கணும். இது பிளாஸ்டிக்ங்கிறது வந்து நல்ல ஐட்டம் தான், அது தப்பான ஐட்டம் கிடையாது. மனிதனுக்கு கொஞ்சம் சில கேடுகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய பயன்பாடு அதிகம். மனுஷன்ல 3/4 அது பிளாஸ்டிக்காக ஆகிப்போச்சு. துணியிலேருந்து இப்போ சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிப்போச்சு. அதனால் மனுஷனால அதை தவிச்சு வேற எதுவும் போய் பண்ண முடியாது. அதனால மனுஷன் கூடயே அதுவும் வரும், அந்த லெவலுக்கு ஆகி போச்சு. அதனால அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமேன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ்க்கு வந்துடுறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே நீங்கள் வச்சு கொண்டு போறீங்களா, இல்லை இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸுமே உங்களுடைய கம்பெனிக்குள்ள வருதா? இல்லை, பிளாஸ்டிக் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். பிளாஸ்டிக்கில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணுறோம். இப்போ இதை ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல இது எனக்கு லாபத்தை தருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தீங்க? வெறும் பொருளை மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை, மொத்தத்தில் பிஸ்னஸ்னாலே லாபத்துக்காக தான் நம்ம செய்வோம். அங்கேருந்து என்ன விலைக்கு வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு
பிரிக்கிற கூலி இதெல்லாம் பார்த்து வச்சு நாங்கள் விலை நிர்ணயிப்போம். ம். அதனால லாபம் இல்லாமல் நம்ம எந்த பிஸ்னஸும் பண்ணுறது கிடையாது ம். எல்லாருமே. ம். அதனால லாபத்துக்கு வேண்டியதான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். கம்பெனி அதை தான் தொடங்கிடும். ம். இப்போ உங்க பிசினஸ்ல வந்துட்டு ஒரு திரும்ப தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு முதலீடு சார் தேவைப்படும்? அவரு முதல்ல இருந்து செய்யணும்னா அவருக்கு அனுபவம் வேணும். ஒரு கம்பெனியில் எங்களை மாதிரி கம்பெனியில் ஒரு வருஷமோ ஒரு 6 மாசமோ ட்ரைனிங் எடுத்துட்டு ம். அதுக்கு பிறகு அவர் தொடங்கினாருன்னா அவருக்கு சக்ஸஸ் ஆகும். ம். இல்லை டைரக்டா பணத்தை போட்டுலாம் அவங்க செய்ய முடியாது. ம். பொருள் என்னன்னு தெரிஞ்சாதானே அவங்க இந்த பொருள் இன்ன விலைக்கு வாங்கணும்னு தெரியும். ம். அதே மாதிரி ஒரு 6 மாசம் இல்லை ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்தா தான் அந்த பொருளுடைய தரம் தெரியும். இந்த பொருள் இன்ன விலை தான், இன்ன விலைக்கு எடுத்தா இன்ன விலைக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க பிசினஸ் பண்ண முடியும். அப்படியே பண்ணணும்னு புதுசாக ஆசைப்பட்டாச்சுன்னா ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். ம். கிண்டியில் அதுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு படிக்கணும்னா. ம். இது என்னென்ன ஐட்டம், இந்த பிளாஸ்டிக் என்னென்ன ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னு அதில் ஒரு 6 மாசமா இல்லை ஒரு வருஷம் படிச்சுட்டு பசங்க எங்களை மாதிரி பிளாஸ்டிக்கு இப்போ வந்து தனியா காலேஜுமே இருக்கு. ம். கிண்டியில் இருக்கு. ம். அதில் பசங்க தொடங்கணும்னா அங்கே ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டு ம். அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ம். அதுக்கு பிறகு நீங்கள் கம்பெனி தொடங்குறதுனா ஈஸியாக இருக்கும். ம். இப்போ ஒரு படிப்பாவே உருவாக்கி இருக்காங்கன்னா அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றனாலதான் இருக்கு. ஆமாம், ம். பெட்ரோல்ல இருந்து எடுக்கிறது தானே பிளாஸ்டிக். ம். அதனால அதுல இருந்து நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் ம். அப்படின்னு அதுக்கு தனியாவே ம். காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் படிச்சாச்சுன்னா அவங்க அதோடைய இது பண்ணலாம். நிறைய பேர் அப்படி சக்சஸ் ஆயிருக்காங்க ம். அந்த காலேஜ்ல இருந்து. நான் கூட ஒரு 4-5 ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ம். காலேஜ். ம். ஆனா நான் படிக்கல, ம். அங்க போய் ஆனா நீங்க வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி என்னென்ன செய்யறாங்க, ம். என்ன பொருள் எல்லாம் பண்றாங்க ம். அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் பண்றாங்க. ம். நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தானே சார்? இல்ல ம். நான் உடங்குடியில ஒரு சிலுவைப்புதூர்ங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தோம். ம். ம். பிறந்து மெட்ராஸ்ல எங்க அண்ணன்லாம் இருந்தாங்க. ம். அவங்கள தேடி வரும்போது வேற அவங்க துபாயில இருந்தாங்க. ம். இங்க இருந்து துபாய்க்கு போயிட்டோம். துபாயில இருந்து வந்து பிசினஸ் பண்றதுக்காக மெட்ராஸ் வந்தோம். ம். இப்போ உடன்குடியில இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. உடன்குடியில கம்பேர் பண்ண சொல்ல சென்னையில வந்து இதோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா இருக்கா இல்ல? ஆமா ஆமா, ம். இங்கதான் நிறைய பிளாஸ்டிக் கிடைக்கும். ம். இங்க ஒரு நாளைக்கே 10 டன் 15 டன் பிளாஸ்டிக் எடுக்கலாம் ம். ம். சென்னையில. சென்னையில. ம். அங்க ஊர்ல எல்லாம் நீங்க ஒரு 100-150 கிலோமீட்டர் போனா கூட ம். ஒரு 200-300 கிலோ சேகரிக்க கஷ்டமா இருக்கும். ம். ம். இங்க ஒரே இடத்துல ம். நமக்கு ஒரு வண்டி ஃபுல்லா எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கும். ம். இங்க பிளாஸ்டிக் புழக்கம் அதிகம். ம். மக்களுடைய வரவு செலவும் இங்க அதிகம். ம். அதனால இங்க பிழைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொல்றப்ப தெரியுது அப்ப சென்னை மக்கள் வந்து அதிகமான குப்பை போடுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் சொல்ல முடியாது. ம். இருந்தாலும் தொழில் ம். பிளாஸ்டிக் அதிக பயன்பாடு சென்னையில. ம். பயன்பாடு அதிகம். நாங்க கிராமத்துல பிளாஸ்டிக் மாட்டு சாணி அள்ளுறது கூட ம். வெங்கல சட்டில தான் அள்ளுவோம். ம். ம். ஆனா இங்க வந்து இங்க பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் ஃபுல்லாவே பிளாஸ்டிக். சாப்பிடுறது சட்டு கூட பிளாஸ்டிக் ஆயிப்போச்சு. அப்ப அந்த பிளாஸ்டிக் உடைய உருவாக்கமும் அதோட பயன்பாடு பயன்பாடும் சென்னையில அதிகம். ம். இப்ப இந்த பிளாஸ்டிக் வந்து நீங்க சொன்னீங்க ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒரு தரம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தரம்னு சொல்லி பிரிக்கிறப்ப எத்தனை வகையான தரம் இருக்க வாய்ப்பு இருக்கு? இது 500க்கு மேல தரம் இருக்கு. ம். ஆனா நமக்கு தெரிஞ்சது ஒரு 50-60 தரம் தெரியும். 500 இருக்குன்றீங்க? ஆமா, 500 கிட்ட இருக்கு தரம். ம். ஒரே ஐட்டத்துல 10-15 வெரைட்டி இருக்கு. ம். HIP, APS அது இதுன்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டே போலாம். ம். நம்ம மனுஷன் என்னெல்லாம் உருவாக்க முடியுமோ ஒரு பொருளை உருவாக்கி அதுக்கு ஒரு பேரு, ம். அதுக்கு ஒரு குவாலிட்டி, ம். அப்படி வச்சு 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 அது நிறைய ஐட்டம் பிரிச்சிருக்காங்க. ம். அதுல நாங்க கண்டுபிடிச்சு இது என்னென்ன ஐட்டம், ம். என்ன ஐட்டத்தெல்லாம் போவோம். எங்களுக்கு தெரியாத ஐட்டமும் இருக்கும். ம். அதை நாங்க கொளுத்தி பார்க்கணும், தண்ணியில போட்டு பார்க்கணும், ம். இல்லைன்னா அதை உடைச்சி வாசத்தை பார்க்கணும். இது என்ன ஐட்டம் கொளுத்தி பார்த்துதான் வந்துட்டு இதோட தரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. ஆமா, எரியாத பொருளும் இருக்கு, எரியிற பிளாஸ்டிக்கும் இருக்கு. ம். இப்படி ஒவ்வொரு ஐட்டத்தையும் நாங்க கண்டுபிடிவோம். இது PVC-யா, இது எரியல, அப்ப இது PVC-ல போவோம். ம். இது எரிஞ்சு அணையுதா, அப்ப இதுல கலப்படம் இருக்கு, ம். இது வேஸ்ட், ம். இது வேற ஐட்டத்துக்கு தான் போகணும்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி தனித்தனியா ஒதுக்கி. அந்த மாதிரி ஒதுக்கும் போது அது வேற எந்த பொருளாவது மாறுதா இல்ல வந்து அது வேற என்ன பண்ணுவீங்க? அந்த ஒதுக்குற பொருள் வேற ஏதாவது ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு தனியா போயிடும். ம். ஒன்னு ரோடு கூட போகும், இல்லைன்னா வேற செருப்பு தயார் பண்றதுக்கு பாட்டத்துக்கு போகும். ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு போயிடும். ம். ஆனா வேஸ்ட்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. பிளாஸ்டிக் பொறுத்தவரை ஏதாவது ஒரு பொருள் உருவாகும் அதுல இருந்து. இப்ப நீங்க பிளாஸ்டிக் சொல்றப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. மெட்டல் இருக்கு, அட்டை இருக்கு, அது இல்லாம இன்னும் பல பொருட்கள் இருக்கு. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் பிளாஸ்டிக்கை மட்டும் சூஸ் பண்றீங்க?
பிளாஸ்டிக் தான் ரிஸ்க் கம்மி. மற்ற ஐட்டம் ஃபுல்லாக ரிஸ்கான ஐட்டம். ரிஸ்க்னா எந்த விதத்துல சார் சொல்றீங்க? ஏதாவது திருட்டு பொருள்கள் வரலாம். ஓ, திருட்டு பொருள்னா ஒரு திருடன் இப்போ எங்கேயா இரும்பு திருடிட்டு வரான், நம்மகிட்ட ஒன்று போடுறான், அதெல்லாம் ரிஸ்கான ஐட்டம். இது எங்களுக்கு ஈஸியான ஐட்டம். இதுல திருட்டு பொருள் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இது திருடுனாலும் திருடனுக்கு ஒண்ணு கிடைக்க போறது. அதனாலதான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இதை செய்யலாம்னு ஒரு எண்ணம் வந்துச்சு எங்களுக்கு. ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து நீங்க வெறும் பிளாஸ்டிக் மட்டும் தான் பாத்துருக்கீங்களா, இல்ல வேற என்ன தொழிலெல்லாம் பண்ணி இப்போ நீங்க இந்த பிளாஸ்டிக் தொழிலுக்கு வந்திருக்கீங்க? ஆரம்பத்துல நாங்க பண்ணது வந்து பாட்டில் பண்ணோம். ஒயின் ஷாப்ல பாட்டில் எடுத்து வந்து அதை கழுகி நிறைய அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. எங்க பண்றாங்கன்னா புது பாட்டில் தயார் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஒயின் பாட்டில் பிடிக்கிறது, இந்த ஒயின் ஷாப்ல பாட்டில் சாராயம் பிடிக்கிற பாட்டில்லாம் புது பாட்டில் 60%னா இது 40% பழைய பாட்டில் பிடிப்பாங்க. ஆனா அவங்க கணக்கு என்ன செய்வாங்கன்னா எல்லாம் புது பாட்டில்ல கணக்கு எழுதிடுவாங்க. அப்ப அவங்க ஒரு பாட்டில் 5 ரூபான்னு வாங்குறாங்கன்னா நம்ம பொருளை 2 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போ 3 ரூபா அவங்களுக்கு லாபம். அப்போ 60% பாட்டில் 5 ரூபாய்க்கு போயிடும், 40% பாட்டில் 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு அதுல 3 ரூபா கிடைச்சிரும். அப்படியே அதுல கலப்படம் பண்றதுக்காக நம்ம பாட்டில் வாங்குவாங்க. ஆனா அந்த பொருளை உடைச்சுதான் அவங்க வேற பாட்டில் செய்யணும் முறைப்படி. ஆனா அவங்க அதை செய்ய மாட்டாங்க, இப்படி கலப்படம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து சொல்றதெல்லாம் பாக்குறப்ப ஓ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்து உருவாகுது. ஸோ நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க, எங்க எல்லாருமே கொஞ்சம் கூட்டு போய் காட்ட முடியுமா உங்களால? காட்டலாமா, போலாமா? போவோமா எல்லாருமே? அப்ப போயிடலாமா? அங்க இருந்து எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்றேன், வாங்க கம்பெனி பார்த்துட்டு சொல்லுவோம். வாங்க அப்படி நல்லா போயிடலாம். வீட்டில் சொல்லியிருந்தீங்கப்பா வெறும் பிளாஸ்டிக் மட்டும் தான் பண்றோன்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க சொன்னதை விட அதிகமான வகையான பிளாஸ்டிக்கே இங்க இருக்கும் போல. நான் இப்ப வர்றப்ப இந்த பொருள் எடுத்துட்டு வந்தேன். இது வந்து பஞ்சுமா இருக்குன்னு பார்த்தேன். இதுவுமே வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்? இதுதான் துணி தான். இதுதான்ப்பா நமக்கு பயன்படுத்துற துணி. இதை நிறைய ஒரு காட்டன் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி இந்த மாதிரி பிளாஸ்டிக் துணியை வித்துறானுங்க. ஆனா நம்ம உடம்புல இருக்க ஃபுல்லா பாதி பிளாஸ்டிக் தான். துணியா பயன்படுத்து எதெல்லாமோ பயன்படுத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடி கூட வந்தாலும் வந்துடும் இதுல. அந்த மாதிரி கூட பயன்படுத்துவாங்க. பொம்மைக்கெல்லாம் பாரு ஒரிஜினல் முடி மாதிரி தானே இருக்கு. அது எல்லாம் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்ல செய்ய முடியாத பொருளே இல்லை, அவ்வளவு பொருள் செய்யறாங்க. இப்ப இங்க வந்து பாக்குறப்ப வந்து எனக்கு தெரியுது நிறைய பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி. ஆனா இதை விடவுமே தினைக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்துட்டே இருக்குமா, இல்ல வந்து எப்படி இந்த இதெல்லாம் ஒரு புது பிளாஸ்டிக்கா உருவாகிட்டே இருக்கும். மனுஷன் தானே பயன்பாடு உருவாக்குறான். அதனால என்ன செய்யறாங்கன்னா டெய்லி ஒரு ஐட்டம் ஒரு புதுசா எங்களுக்கே தெரியாத ஐட்டம் பிளாஸ்டிக்ல ஒண்ணு வந்துட்டு இருக்கோம். மாதிரி நாங்க அதை கண்டுபிடிச்சு அதை ரெடி பண்ணி இது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி மாதிரி அதை நாங்க அந்த ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து நாங்க அரைச்சி அதெல்லாம் கொடுத்துறோம்ட்டு. அப்படி அரைச்சு கொடுக்கறத தவிர்த்து இன்னும் வேற என்ன பொருள்லாம் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே கொடுத்துருவீங்க, இதை அவங்க மறுபடியும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான பிளாஸ்டிக் எதனா வந்திருக்கா? நம்ம திரும்ப மறுஉருவாக்கம் செய்ய தேவை, அப்படியே கொடுத்துடலாம். அப்படியே கொடுக்குற பொருள் இங்க வராது. இங்க வந்துட்டுனாலே மறுபடியும் அது மிஷின்ல போட்டு அரைச்சி இது பண்ணி தான் கொடுப்போம். எங்களால அரைக்க முடியாத பொருளா இருந்ததுன்னா நைலான் ஐட்டம், HIP, PVC இந்த ஐட்டம்லாம் நாங்க அரைக்கிறது இல்லை. அப்படியே அவங்க அரைக்கிற அந்த கம்பெனி இருக்கும், அவங்க கொடுத்துருவோம். எங்களால அரைக்க முடியும் PP ஐட்டத்துல என்னால அரைக்க முடியும், LD ஐட்டத்துல என்னால அரைக்க முடியும். நேச்சர் கீச்சர் சப்பு சவர் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கும். எங்களால அரைக்க முடிஞ்ச ஐட்டத்தை அரைச்சிருவோம். இப்போ பெட்லாம் நாங்க அப்படி அரைக்க மாட்டோம். பேல் போடுறதுக்கு அது நிறைய டெல்லிக்கு போவோம், எல்லாம் பாம்பே போவோம், எல்லாம் குஜராத் போவோம். இங்க போய் அது நூலாகி மனுஷனுக்கு பயன்பாட்டுக்கு ட்ரெஸ் ஆகி வந்துடும் வெளியே. இப்போ வந்து எங்களுக்கு பொதுவான ஒரு பேர் அப்படின்னா பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க இப்போ சொல்ற பேர் வந்து LD, PP இருக்கு, அப்புறம் வந்துட்டு HC இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. இது இல்லாம எவ்வளவு வகையான பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு? நிறைய இருக்கு. ஒரு 10, 30, 40 வகையான இருக்கு. அது எல்லாமே தெரிய முடியாது. சின்ன விஷயம் தான் கண்டுபிடிக்கும். கிறிஸ்டல்பாங்க, கார் கண்ணாடி, பிரிட்ஜுக்கு வர்ற கண்ணாடி, ஜானு, சீட்டு, மைக்கா அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்கு. ஒரே கண்ணாடி தான், நீ கண்ணில் போட்டிருக்க கண்ணாடி கூட பிளாஸ்டிக் தான். அது வந்து சீட்டு, மைக்கா சீட்டு.
அப்போ அதுவும் ஒரு பொருளாயிருது. ரெண்டாவது வந்து நம்ம இந்த பெட்டு எடுத்துட்டு போய் அவங்க என்ன செய்றாங்க, நூலாக்கிடுறாங்க. அதே மாதிரி ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. ரோடு போடுறாங்க, அப்படி அதுல உள்ள வேஸ்டேஜ் இது நூல் பிரிச்சு தனியா வர்ற வேஸ்டேஜ் ரோடுக்கு போயிருது. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்திடுவாங்க. இதெல்லாம் விட்டான ஒரு அப்புறம் வரவுல பார்த்தோம்ப்பா இந்த தேங்காய் இதெல்லாம் நிறைய எடுத்து வச்சிருந்தீங்க மூட்டை மூட்டையா. இது என்ன கதை? நீங்க பிளாஸ்டிக் மட்டும் தானே சொல்லியிருந்தீங்க? ஆமா, இது வந்து இப்பதான் பயன்பாட்டுக்கு அதிகமா வருது. முன்னால இதை பத்தி யாருக்குமே அதிகமா தெரியாது. ஊர் கிராமத்துல தான் இது வந்து பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு போறது நமக்கே தெரியாது. சும்மா விறகுக்கும் அடுப்பு எரிக்கிறதுக்கு தான் வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இதுதான் தங்கம் மாதிரி. இப்ப இது என்ன ஆகுதுன்னா, நேரே போன உடனே இதை பாடம் பண்ணி கரிமூட்டம் போடுறாங்க. கரிமூட்டம் போட்டு பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அங்க கொசுவத்தி தயார் பண்றதுக்கும் ஊதுபத்தி தயார் பண்றதுக்கும் இது பயன்படுது. இப்ப இதோட விலையே இன்னைக்கு 27 ரூபா எங்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்ப அவங்க கரிமூட்டம் போட்டு அது எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இது வெளியாகி அங்க கொசுவத்தி ஆகி வரும்போது 50 ரூபா அசலாயிருது. ஒரு கொட்டாங்குச்சிக்கே இவ்வளவு விலை இருக்குன்னா அப்ப இதெல்லாம் இதோட மதிப்பு நம்ம தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். இப்பதான் அதோட மதிப்பு சந்தைக்கு வருது வெளியே. இது சந்தை ஆகும் போதுதான் இதோட மதிப்பு. இப்ப நம்ம வாங்குறோம், யார்ட்டையும் கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா கொடுங்க, 27 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு கேட்கறோம். இப்ப அந்த காலத்துல அப்படி இல்லை, எரிக்கிற கொண்டு போங்கன்னு நானே நிறைய கொடுத்துருக்கேன். இங்க வேலை செய்யற பொம்பளைகளுக்கு இது வந்துச்சுன்னா இதெல்லாம் தூக்கி வீட்டுல போய் எரிங்கம்மா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் எரிக்க விட மாட்டேன், ஏன்னா இதோட மதிப்பு தங்கம் இதுப்போ. இது இப்பவுமே நான் 4-5 டன் வச்சிருக்கிறேன். வச்சிருந்தேன்னா இது அப்படியே கரிமூட்டம் போட்டு நிறைய பெங்களூருக்கு போயிடும். ஆனா இதுவுமே ஒரு தொழில் அதில் போயிட்டு இருக்கு. இது பயங்கரமான தொழில், பிளாஸ்டிக்கோட பயங்கரமான தொழில் ஆயிடுச்சு இப்போ இது. இப்போ இது வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஹோட்டல் கீட்டல் வீட்டுல இருக்கிறவங்க கூட 1 கிலோ 2 கிலோ இருந்தா கூட சேர்த்து வச்சு இப்ப தராங்க. இப்ப சமீபத்துல இதோடைய தேவை வந்து அதிகமாயிருச்சு. கேஸோட அது முன்னாலே இருந்துச்சு, முன்னால அதிகமா விளம்பரப்படுத்தி யாருக்கும் தெரியல. இப்பதான் இந்த கொட்டாங்குச்சினாலே தெரியுது. எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் சிரட்டம்பாங்க. சிரட்டையெல்லாம் நினைச்சோம் அடுப்புல போட்டு எரிச்சிருவோம். இங்க மெட்ராஸ்ல அப்படி இல்ல, இப்ப இதை கலெக்ட் பண்ணி வச்சு இதுக்கே தனியா துட்டு வாங்கிடுறாங்க. ஆமா, ஏன்னா இப்ப கேஸோட இதெல்லாம் அதோட மதிப்பு ஏறனால இப்ப இதோட தேவை வந்து அதிகமா தேவையாயிருச்சு. இதை இப்ப எரிக்கிறதுக்கு யாரும் பயன்படுத்தல மெட்ராஸை பொறுத்தவரை. இப்ப என்ன செய்யறாங்க, இதை வந்து தொழிலாக்கிட்டாங்க. நேர இதை வந்து கரிமூட்டம் போடுறது கொடுத்துறாங்க. கொடுத்து இது பெரிய பொருளாயிருது. எங்கேயாவது ஒரு கொசுவத்தி ஆயிருது, இல்லைன்னா ஊதுபத்தி ஆயிருது. இந்த கம்பராணி இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வருது, அந்த ஐட்டம் இதுதான் இதுல இருந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால இது விலை மதிப்பா இல்லாத பொருளாயிடுச்சு. இப்போ வரவுல பார்த்தோம்பா நிறைய வடமாநிலத்துல இருந்து தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆமா, தமிழ் ஆளுங்க வந்து கம்மியான பேர்ல இருக்காங்களா, இல்ல தமிழ் ஆளுங்களும் இங்க கிடையாதா? தமிழ் ஆட்களை வச்சு வேலை செய்ய முடியாது. தமிழ் ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டான். அவன் கம்மியான ரேட்டுக்கு வரான். தமிழ் ஆள் என்ன செய்யறாங்க, எப்போ எனக்கு 1500 ரூபா தரியா, 1200 தரியா, சாப்பாடு போட்டு ரூம்பு கொடுத்து இதுனா கூட 1 வாரம் கூட செய்ய மாட்டாங்கன்னா ஓடிடுறான். அவனுக்கு 800 ரூபா சம்பளம் கொடுக்குறான். இப்போ 800 ரூபாய்க்கு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா அவனுக்கு இதுதான் பெரிய விஷயமா தெரியுது. அதனால அவனை வச்சுதான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. தமிழை யாரும் வேலை செய்யறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க. இல்ல பொதுவாக எல்லாம் பெரும்பாலும் தமிழ் ஆட்கள் ஃபுல்லா படிச்சுட்டாங்க. அவனுக்கு படிக்காததுனால என்ன செய்றானுங்க, அங்க இருந்து இங்க வரானுங்க. அங்க இருந்து இங்க வந்து அவனுக்கு இது வெளிநாடு மாதிரி தெரியுது. எப்படி துபாய் நம்ம முன்னால தமிழ் ஆட்கள் எல்லாம் துபாய் பஹ்ரைன் அங்க போய் சம்பாத்தியம் பண்ணோம். இப்ப அவன் துபாய் அது நினைச்சிட்டு இங்க வரான் தமிழ்நாட்டுக்கு. இங்க வந்து அவனுக்கு வந்து அங்க 100 200 தான் சம்பளம் கிடைக்கும். இங்க டெய்லி 800 ரூபா சம்பாத்தியம் பண்ணிடுறான். அப்ப வந்து தேவைக்கு அதிகமாவே கிடைக்குது. இங்க இருந்து வந்துட்டு அங்க வீட கட்டுறான். தமிழ் ஆட்கள் யாரும் அந்த மாதிரி செய்யறதுக்குள்ள ஆளுகள் இப்போ இல்ல. வந்தா 2 நாள் பாக்குறான், அடுத்த பிசினஸ் பண்ணலாமான்னு பாக்குறான்னு தவிர வேலை செய்யறன்னு உள்ள ஆள் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு. செழிப்பாயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாமர மக்கள் கிடையாது. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு படிச்சு லெவலுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால அவங்க இந்த வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்களே அடுத்து நம்ம பசங்க என்ன செய்யும், இந்த மாதிரி தொழிலை பண்ணாங்க, இது வேண்டாம், அடுத்து வேற மாதிரி லைனுக்கு போங்க அப்படிதான் நம்மளே சொல்லுவோம். அந்த மாதிரி லெவலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்துருச்சு. இப்ப இந்த தொழிலை வந்து நடத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவு ஆகுது? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபா 15,000 ரூபா
அசால்ட் செலவாகும், சம்பளம் இல்லாம சம்பளம் இல்லாமலே செலவாகும். ம். வண்டிக்கு டீசல் போடுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டீ காப்பி டீ காசுன்னு தனியாக கேட்பாங்க, அது இல்லாமல் குவார்ட்ரு கேட்பாங்க, அது அப்படின்னு ஒரு 10,000 ரூபா கன்பாமா செலவாயிரும் ஒரு நாளைக்கு. ம். இப்போ ஒரு ஆரம்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழிலுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா எவ்வளவுக்குள்ள எடுத்துட்டு வந்தா ஒரு சஸ்டைனா ஒரு இடத்துக்கு போக முடியும் இந்த தொழிலுக்கு வராங்க அப்படின்னா? இந்த தொழிலுக்கு வர்றாங்கன்னா அடிப்படையை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை இருந்தாதான் இங்க வர முடியும். திடீர்னு வந்து யாரும் வைக்க முடியாது. இந்த பொருளுடைய தரம் தெரியணும். இதுல பழகிறதுக்குன்னே ஒரு 6 மாசம் 7 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும். இல்லைன்னா கிண்டியில போய் படிக்கணும். கிண்டியில இதுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் தொழிலை பத்தி, ஆமா, பிளாஸ்டிக் தொழில படிக்கிறதுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து அவங்க வந்து இறங்கி இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. படிச்சவங்க படிச்ச மாதிரி தான் செய்ய முடியும். ஒரு 4 ஆட்களை வச்சு ப்ரொடக்ட் பண்ணலாம். ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணி ஏதோ ஒரு பொருளா உருவாக்கலாம். அதுக்கு தனி காலேஜ் இருக்கு. இது வந்து நாங்க இதுலயே கடந்து ஊறி தனியா வர்றதுனால இது இன்ன ஆயிட்டோம், இது இன்ன ஆயிட்டோம், இது இவ்வளவு போவோம், இது இவ்வளவு போவோம் அப்படி தெரிஞ்சதுனால எங்களால தாக்கு பிடிச்சு நிக்க முடியுது. புதுசா வந்து செய்யறவங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்படியே செய்யணும்னா கூட ஏதாவது ஒரு கம்பெனில வேலை செஞ்சு ட்ரைனிங் எடுத்தாதான் இது செய்ய முடியும். இப்போ இந்த தொழில் வந்து தினைக்கும் நடக்கக்கூடிய தொழிலா இருக்கா, இல்ல வந்துட்டு எனக்கு இந்த பொருள் வந்தாதான் இந்த தொழிலே நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது டெய்லி இது நடக்கும். இந்த பொருள் வந்தாதான் சேனல் கிடையாது. அது அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் இங்க இருக்கு மெட்ராஸ்ல. அதனால என்ன ஆகுதுன்னா டெய்லி என்ன மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிகள் டெய்லி இவ்வளவு ப்ராடக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 3 டன் 4 டன்னு அரைச்சி இது பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி 1000 கம்பெனி இருக்கு. இப்ப 1000 கம்பெனி என்ன செய்யும், நானே ஒரு 3 டன் பண்றேன் டெய்லினா, அவங்களும் 3 டன்னுன்னா எத்தனாயிரம் டன் ஆச்சு. இத்தனாயிரம் டன்னு மெட்ராஸ் விட்டு வெளியே போகணும். இல்ல மெட்ராஸ்ல அரைச்சி கிளீன் பண்ணி வெளியே நிக்கணும். அப்ப அதே பொருள் உள்ள வரும். அந்த மாதிரி இந்த இதுல இருக்கு. இப்போ கோவிட் பீரியட்ல அப்படின்ற அந்த டயத்துலலாம் வந்துட்டு உங்க பிசினஸ் எப்படிப்பா இருந்தது? அப்பெல்லாம் ஒரு பிசினஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆயிருக்கும். வந்து ஆட்களை குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா. அப்போ வந்து உங்க பிசினஸ் என்ன ஆச்சு? நாங்க குறைக்கவே இல்லை. அதே ஆட்கள் இருந்தாங்க, வேலை செய்யல. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு அப்படியே வச்சிருந்தேன். ஊருக்கு போறவங்கிறவங்க போனாங்க, போனாலும் போக முடியல. நிறைய பேர் இங்கதான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இங்கேயே வச்சிருந்தோம். அப்ப அந்த சமயத்துல வந்து நம்ம பொருளை ஏத்திட்டு போறதுக்கெல்லாம் வந்துட்டு வண்டி இருந்திருக்காது. அப்போ வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தொழிலே நடத்தலையே. நாங்க வெளியே போய் கலெக்ட் பண்ணல, அரைக்கல, இருக்கிற ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அப்படியே தக்க வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். ஒரு 6 மாசம் தக்க வச்சுக்கிட்டீங்க. ஆமா, 6 மாசம் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த தொழில வந்துட்டு இந்த மாதிரி சமயம் வர்றப்ப லாஸ் ஆகும். ஆனா ஒரேடியா வந்து பணம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்பாடுல இது மாதிரி நடக்கும். எவ்வளவு பணம் பண்றோமோ அவ்வளவு சம்பளம் கொடுத்தாகணும். எவ்வளவு ப்ராடக்ட் நம்ம பண்றோமோ அதுக்கு தகுந்த செலவும் இருக்கும். அதனால எங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும். அந்த கணிப்பு தான் கிடைக்கும் எங்களுக்கு. இப்போ 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 20 ரூபாய் பண்ணணும்னா 20 ரூபாயில 2 ரூபாய் கிடைக்கும், 12 ரூபாய் ஆகும். அந்த மாதிரி தான் கிடைக்கும். டன்னேஜ் பண்ணதான் அதிக லாபம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களப்பா, இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதோடைய மதிப்பு வந்து இங்கேயே இருக்கிறதுனால குறையிற வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்துட்டு எப்படி? நீங்க குறையும் கூடும் ரெண்டுமே இருக்கும். திடீர்னு 5 ரூபா கூடி இருக்கும், திடீர்னு 5 ரூபா கம்மியாகும். அப்போ கம்மியாகும் போதும் அதை நாங்க தாங்கணும், கூட போகும்போதும் அதை தாங்கணும். கூடி போச்சுன்னா லாபம், கம்மியாகி போச்சுன்னா நஷ்டம். ஏதோ அது ஈக்குவல் மேனேஜ் பண்ணிடும். ஒரு ஐட்டம்னா இப்போ 10-50 ஐட்டம் இருக்கு, ஒரு ஐட்டம் தான் இறங்கும். இப்போ பெட்டுனா தண்ணி பாட்டில் அது வந்து இப்போ இறங்கிருக்கு. ரிலையன்ஸுக்காரன் என்ன முடிவு பண்ணுறானோ அவன் தான் இந்த பிளாஸ்டிக்கை இது பண்ணுறது, விலையோட நிர்ணயம் பண்ணுறது அவன் தான், ரிலையன்ஸ். அவங்க அங்கே கம்மியாக கிடைக்குது எங்களுக்கு, ஒரு 10 ரூபா கம்மின்னா அதே 10 ரூபா இங்கே இறங்கும். அதே 10 ரூபா கம்மியாக தான் நாங்கள் கொடுக்க முடியும். ரிலையன்ஸுக்காரன் தான் முடிவு பண்ணணும் எங்களுடைய பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை. அவங்க தான் இந்த ப்ராடக்ட் அதிகமாக பண்றாங்க, பெட்ரோல் ப்ராடக்ட். இப்போ இந்த இடத்துல நிறைய பொருள் இருக்குல்ல சார், இப்போ இதெல்லாம் வந்து சில பொருள் வந்து தீ பத்திக்கக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கெமிக்கல் அதெல்லாம் ரியாக்ஷன் ஆகி எதனா ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இடர்பாடு எதனா நடந்திருக்கா இந்த இடத்துல? நிறைய கம்பெனில நடந்திருக்கு. எங்களுக்கே நாங்க பயிர் இது சர்டிபிகேட் வாங்கி இதெல்லாம் வச்சிருக்கிறோம். அது இல்லாம தண்ணி எப்பவுமே ரெடியா இருக்கும். ஆமா, எப்படி ரெடியா இருந்தாலும் பிடிச்ச பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது.
பிளாஸ்டிக் கிட்ட போய் ஃபயர்ல நிற்க முடியாது. இதுக்கு முன்னால ஒருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு ஃபயர் இன்ஜின். ஆமா ஆமா, ஒரு 6 வண்டி 7 வண்டிலாம் வச்சு அணைச்சு பார்த்தாங்க, அணைக்க முடியல. கடைசியில மண்ணு ஒரு அதோட கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கலை வச்சு தான் அணைச்சாங்க. இருந்தாலும் நாங்க எப்பவும் உஷாராவே இருப்போம். தீ பிடிக்காத மாதிரி என்னெல்லாம் தீ பிடிக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அவாய்ட் பண்ணிட்டு அது தீ பிடிக்காத மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அது தீ பிடிக்குதுன்னா கூட கம்பெனி உள்ள ஆள் இருக்கும், எந்த டைம்லயும் ஆள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. இப்போ அந்த தீ பிடிச்ச இது சொல்றீங்களா சார், அதை பத்தின இன்னும் சில விஷயம் சொல்ல முடியுமா? எப்ப இது நடந்திருக்கும், அந்த மாதிரியான விவரம்? அதான் வந்து இந்த வெயில் நேரத்துலதான் அதிகமா தீ பிடிக்கும். தீ பிடிக்கும்னா நம்ம கம்பெனில இருந்து தீ பிடிக்காது, வேற பக்கத்து கம்பெனில இருந்து ஏதாவது தீ பிடிச்சு அது இதாயிடுச்சுன்னா நம்ம கம்பெனில போய் சுலபமா பிடிக்கும், ரொம்ப ஈஸியா பிடிக்கும். ஏன்னா இது பிளாஸ்டிக்ல, அதனால என்ன பக்கத்து கம்பெனில ஏதாவது பிடிச்சு அதே மாதிரிதான் எனக்கு இது இன்செர்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. வெளியே இருந்து அந்த தீ மலமலன்னு எரியுது. நான் நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்னு சொல்லி நான் தண்ணி இதெல்லாம் வச்சு ஊற்றி பார்க்குறேன், நிற்கவே இல்லை, அப்படியே உருகுது. உருக கடைசியில் எங்கே பிடிக்க ஆரம்பிச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபயர் இன்ஜினுக்கு போன் போட்டு பறவை வச்சா கூட ஃபயர் இன்ஜினால அணைக்க முடியல, ஏன்னா அப்புறம் அதிக டன்னேஜ் இருக்கு. அதனால நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எப்பவுமே இருப்போம். அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு பெரிய பினான்சியல் லாஸ் எல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்க மீண்டு வந்தீங்க வெளியில? அப்பெல்லாம் எனக்கு ஒரு 30-40 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு. அந்த பொருளும் போயிருக்கும், அது இல்லாம உங்க ப்ராப்பர்ட்டியும் மறுபடியும் புதுசா உருவாக்கணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்துல யாராவது இருந்த கடனை வாங்கிதான் மறுபடியும் உருவாக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்ஸிங்லயோ இல்ல ஏதோ ஒரு இதுல வந்து அப்படியே போயிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க திரும்பவும் மறுபடியும் இப்ப நாங்க பாக்குற இடத்த பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டும் ஒரு பெரிய ஒரு கம்பெனியா உருவாகின மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. சோ எப்படி நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? என்ன உங்களுக்கு உத்வேகம் கொடுத்தது? எனக்கு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நிறைய உதவி பண்ணாங்க, நிறைய ரூபா தந்தாங்க மறுபடி தொழில் பண்றதுக்கு. அதனால நான் வந்து இதை ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். மற்ற ஆட்களுக்கு அதோடைய ஹெல்ப் கிடைக்கலன்னா அவங்க கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்ன உந்துது சார் உங்களை வந்து இன்னும் இந்த மாதிரியான ஒரு இந்த தொழில தான் தேடணும்? எனக்கு வேற தொழில் தெரியாது, இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். தொலைச்சு அதாவது ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தேடினா தானே கிடைக்கும், வேற இடத்துல தேடினா கிடைக்காது. கண்டிப்பா. அதனால இதுல நான் தொலைச்சிருக்கேன். அடிப்படையில இருந்தே உங்களுக்கு பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி ஊறி போய் அதுல இருந்தே வந்திருக்கீங்க. அதனால இந்த பொருளை பத்தி தெரியும். அதனால வேற பொருளால என்னால சக்சஸ் பண்ண முடியாது, அது எனக்குள்ள அனுபவம் கிடையாது. அதை நான் மறுபடியும் போய் உருவாக்கி அதை ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள எனக்கு வயசு முடிஞ்சு போயிடும், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதனால இதுல தான் தொலைச்சிருக்கேன், இதைத்தான் திரும்ப வரணும் நான். ஆனா இது உண்மையிலே வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுல இருந்து எனக்கு என்ன ஒண்ணு தெரிய வருது அப்படின்னா, ஒரு தொழிலை வந்து முழுசா நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்றதுமே இதுல இருந்து எந்த தொழிலுமே நம்மளை கைவிடாது. கண்டிப்பா. நம்ம நல்லா இருக்கிற நம்ம நேர்மையா நடந்தோம்னா நம்மளை எந்த தொழிலும் கைவிடாது. நம்ம தவறா நடந்தா தான் அந்த தொழில் நம்மளை கைவிடும். இப்போ அந்த எரிஞ்சு போன சம்பவத்துல உங்களுக்கு வேற என்னெல்லாம் வந்துட்டு என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் ஓடிச்சு உங்களுக்கு? அதுக்கு பிறகுதான் எனக்கு உத்தேகம் அதிகம் வந்துச்சு, வேகம். ஓகே. அந்த ஆமா, இது நம்ம லாஸ்க்கு வந்துட்டோம், இதுல இருந்து நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எங்க சொந்தக்காரங்க ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால எனக்கு தைரியமும் இருந்துச்சு, அதே தொழில மறுபடியும் பண்ணி சக்சஸ் ஆயிட்டு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க என்ன சார் கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டேன்னா எப்பவும் உஷாராவே இருக்கணும், எதுவுமே அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. எந்த டைம்லயும் நம்ம ஒரு ட்ரிப் நைட்டு வந்து பாத்துக்கணும், அல்ல ஒரு 2-3 வரை தங்க வச்சிருக்கணும். இங்க தங்க வச்சு அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த தொழில் அப்படி. மற்ற ஐட்டம்னா தீ பிடிக்காது, பக்கத்துல தீ பிடிச்சிருந்தாலும் இங்க தீ பிடிச்சிரும் கண்டிப்பா. அதனால ரெண்டாவது வந்து இங்கே தீ பிடிக்கிறதுக்கு சான்ஸும் இருக்கு, பேட்டரி இருக்கு, பேட்டரியில உள்ள ஷார்டேஜ் ஆகி தீ பிடிக்கலாம். அதனால எந்த இடத்துல எப்போ வருதுன்னு தெரியாது. அதனால தண்ணியும் அந்த தீ அணைக்கிறதுக்குள்ள கெமிக்கலும் ரெடியா இருக்கணும் எப்பவும். இப்போ வந்து அது வந்து தயார் நிலையில தான் இருக்கு எப்பவும் தயார் நிலையில. இப்போ இந்த இடத்துக்கு வந்து தீயணைப்பு துறையில இருந்து ஒரு சில சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் வந்து எந்த பேசிஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க? அவங்க வந்து பாப்பாங்க ஃபார்மாலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பாப்பாங்க. அவங்க என்ன தண்ணி எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களா,
சுற்றுமுற்றும் வீடுகள் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த லைசன்ஸ் தருவாங்க. நான் வர்றப்பே பார்த்தா இந்த ஏரியா வந்து ஃபுல்லா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளதான் இருக்கு. பெரும்பாலும் சுத்தி எந்த ரெசிடென்சியல் எதுவுமே கிடையாது. இல்ல அந்த மாதிரி இருந்தா இந்த இது வைக்க முடியும். ஒரு வீடு இருக்கிற இடத்துல கொண்டு வச்சோம்னா அது செட் ஆகாது. நமக்கு தொழில் பண்ணோம்னா இந்த மாதிரி காடு இந்த மாதிரி தொழில் அங்கதான் பண்ண முடியும். இப்போ இந்த பொருள் வந்து வர்றதுக்கும் சரி போறதுக்கும் சரி சரியான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பாதை இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த எஃபிஷியண்டா இந்த பிசினஸ் பண்ண முடியும். அப்படி வந்து இது உங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்துக்கு பக்கத்துலதான் உங்களுடைய பொருள் எல்லாமே இறக்குமதியும் ஆகுது, நீங்க வெளியில கொண்டு போறதும் இருக்கா இல்ல எப்படி இன்னும் கொஞ்சம் தூரமா போறோம்? தூரமா ஆந்திராவில இருந்து கூட சரக்கு வருது எங்களுக்கு. ஆந்திரா வருது. அதே மாதிரி நாங்க டெல்லி வர சரக்கு ஏத்துறோம். டெல்லி, பாம்பே, ஒரு டன்னேஜ் யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க எடுக்கிறது இங்க ஆந்திரா, ஊத்துக்கோட்டை, இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல, இங்க டி நகர், இப்படி சுற்று வட்டாரத்துல எங்க வண்டி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் சார். ஏன்னா வந்துட்டு நாங்க கேட்ட உடனே உங்க கம்பெனில கூட்டு போயிட்டு ஒவ்வொரு பொருளாக எங்களுக்கு காட்டி இதெல்லாம் தான் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே எடுத்து காட்டி இதெல்லாம் தான் வகை அப்படின்லாம் சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதுக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாம ஒரு வார்த்தை சொன்னீங்க, எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கணும், நான் இந்த இடத்துல தான் தொலைச்சேன், நான் இங்கதான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கருத்தா அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல உதவலாம். யாராவது வந்து தொலைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே தேடி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து அவங்க லைஃப்பை திரும்ப மேலே எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு வியூ வந்து கொடுத்துருக்கு நீங்க சொன்னது. நாங்க உள்ள போனோடனே ஒவ்வொன்றுமே என்னது இவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம நிறைய புது புது பொருளா பார்த்தோம். நாங்க பார்த்தது எல்லாமே வெறும் ஒரு பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா அங்க உள்ள போய் பாக்குறப்பதான் தெரியுது நிறைய பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது எங்களுக்கு காட்டுனது ரொம்ப நன்றி சார். பிளாஸ்டிக் எதுல இருந்து உருவாகுறது அடிப்படையே யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆளு நார்மலான பீப்புளுக்கு தெரியும். பிளாஸ்டிக் வந்து பெட்ரோல்ல இருந்து தான் உருவாகுது. பெட்ரோல்ல இருந்து உருவாகி அது ஒன்று கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வந்து பெட்ரோலு, பிளேட்டுக்கு பெட்ரோல் போடுற மாதிரி டீசலு, மண்ணெண்ணெய், கிரீஸு, தாரு, இப்படி பல வகையை உருவாகி கடைசியில் நேரம் எதுக்கு வந்துடுது நம்ம பிளாஸ்டிக் அதுல இருந்து தான் பெட்ரோல்ல இருந்து தான் உருவாகி வெளியே வந்துடும். இது நிறைய மக்களுக்கு தெரியாது. அதனால இதோடைய தரம் ஃபுல்லாவே பெட்ரோலு விலை ஏறிச்சுன்னா இங்க யாரும், பெட்ரோல் விலை கம்மியாகுதுன்னா இங்கேயும் கம்மியாகும். இதோட கணக்கு அதுதான். அதை வச்சுதான் நாங்க விலையை நிர்ணயிப்போம். இப்ப இந்த விலையை நிர்ணயிக்கிறீங்க அப்படின்றப்பதான் சார் எனக்கு ஒண்ணு தோணுது, ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே வந்து ஒரு ஒரு வகையா இருக்குது. அதுக்கு எப்படி நீங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இப்ப பழைய பொருளுக்கு ஒரு புது பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றது ஓகே. இப்போ ஒரு பழைய பொருளா இருக்குன்னா அதுக்கு நீங்க எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? என்னென்ன குவாலிட்டின்னு பார்ப்போம். எல்டி குவாலிட்டினா விலை கூட. எல்டி குவாலிட்டியை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு குடத்தை உருவாக்கலாம். அடுத்த குடத்தை வச்சு என்ன உருவாக்கலாம்? ஒரு பக்கெட்டு பிபி பேக்கெட்டை உருவாக்கலாம். இந்த பிபி பேக்கெட்டை வச்சு என்ன உருவாக்கலாம்? ஒரு சேரை எடுத்து உருவாக்கலாம். அப்படியே பிளாஸ்டிக் கம்மியா வர 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 ரேட்டையும் கம்மியாகிட்டே வரும். அப்போ ஹை லெவல்ல இருந்து எல்டி வந்துன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில்ல மூடி போடுறாங்களா அந்த ஐட்டம் தான் எல்டி. அந்த ஐட்டத்துல இருந்தா விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். அது இல்லாம நீங்க பயன்படுத்துற கண்ணாடி இருக்கு பாருங்க, இந்த கண்ணாடி வந்து மைக்கா சீட். இப்போ அதுல இருந்து தரம் குறைஞ்சி ஜான் ஆகும். ஜான்ல இருந்து கச்சா நம்ம காருக்கு கண்ணாடிலாம் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஐட்டம் தயார் பண்றதுக்கு அப்படியே வந்துடும் பிளாஸ்டிக் இடத்துல. ஒவ்வொரு ஐட்டமும் பிவிசி, பிபி, எல்டி. பிவிசிங்கிறது தீ பிடிக்காது. அப்படி நிறைய நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சது தானே, ஃபுல்லாக கண்டுபிடிச்சா அப்படி வச்சிருக்கோம். அதுல இருந்து தான் நாங்கள் தரத்தை எடுத்து ஒரு தரமா எடுத்து விலை இதுக்கு என்ன விலை, இன்னைக்கு இது என்ன கச்சா என்ன இவ்வளோ கூடி இருக்கு. அப்போ அவங்க தீர்மானிச்சிருவாங்க. டீலர்ஸ்காரங்களே தீர்மானிச்சிருவாங்க. இந்த ஐட்டத்துக்கு இவ்வளவு கம்மியா இருக்குன்னா அவங்க சொல்லிடுவாங்க. இந்த ஐட்டம் கம்மியா இருக்குன்னா அவங்க தான் டானா பிளாஸ்டிக் எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அதிகமா பெட்ரோல் ஃபுல்லாவே பண்றாங்க. பிளாஸ்டிக் அதுல இருந்து தானே வருது, அதுதான் அவங்க சேர்த்து பண்றாங்க. பண்ணும்போது அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதே விலையை நாங்க இங்க நிர்ணயிப்போம். இப்போ நீங்க பெட்ரோல் அப்படின்னு சொல்றப்பதான் எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. இப்போ வார்லாம் போயிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் உடைய விலை ஏறுறதுக்கும் வாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? பிளாஸ்டிக் விலை ஏறது காரணம் அந்த வார் தான். அங்க இருந்து கச்சா நமக்கு நிறைய கிடைச்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பொருளும் நிறைய வந்துடும். இப்போ பிளாஸ்டிக் பொருள் கம்மியாக
இங்க 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. ம், இல்லைன்னா ரொம்ப கம்மியாவே சீப்பாவே கிடைக்கும். ம், கச்சா எண்ணெயில இருந்து எடுக்கிறதுனால நமக்கு இந்தியாவுக்கு நிறைய கச்சா எண்ணெய் வந்துச்சுன்னா அதுல இருந்து தனித்தனியா பிரிச்சு பிளாஸ்டிக் நிறைய வந்துடும். இப்போ அங்க வார் நடந்ததுனால இங்க கச்சா எண்ணெய் கிடைக்கல. ம். அப்ப என்ன ஆகுது, இது ரீப்ரேசிங் பண்ணதையே மறுபடியும் பண்றோம் அதிகமா. ம். அதுக்கு மறுபடியும் சென்ட் ஏற்றி இது பண்ணி மறுபடியும் ஒரு பொருளாவே உருவாக்குறோம். ம். இப்போ எல்டி மூடி எடுத்து குடத்தை உருவாக்கல, ம். அதே எல்டி மூடியை உருவாக்க முடியுமான்னு பாக்குறோம். ம், அப்போ அதுக்கு மாஸ்டர் பேஜ் இது பண்ணி செஞ்சு மறுபடியும் அதே உருவாக்குறோம். ம். முன்னால் அப்படி இல்லை, நிறைய பொருள் கிடைச்சிச்சு நமக்கு. பொருள் கிடைக்கவும் சரி அதுல இருந்து தரத்தை கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ம். இப்போ கம்மி பண்ணாம பொருள் கிடைக்கல, அதனால விலையும் ஏறுது. ம். புது பொருளும் விலை ஏறி போச்சு. அதனாலயே இது என்ன செய்றாங்கன்னா, அந்த தரம் கம்மியாக விடாம மறுபடியும் சேர்த்து இது பண்ணி ஏற்றுறாங்க. அதனால ரேட் அதே ரேட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கு. ம். இப்போ இந்த பிளாஸ்டிக்கோடைய மதிப்பு வந்து இந்த வார்னால ஏறுதுன்னு தெரிய வருது. சோ அது மூலியமா வேற அந்த நீங்க வார் மூலமா இது மட்டும் ஏறல, ம். நிறைய காப்பரு, பித்தாளை, அலுமினியம் ஃபுல்லாவே ஏறி போச்சு. ம், ம், இப்போ சவுதி இங்க இருந்தா நமக்கு இங்காடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வரணும். இங்காடுனா அலுமினியம். ம், இப்போ அது வர்றதே கப்பல் போக்குவரத்து இல்லை. ம். அதனால என்னாச்சு, விலை ஏற்றம் இங்க அதிகமாயிடுச்சு. ம். இவ எல்லாம் 100 ரூபாய்க்கு போக வேண்டியதெல்லாம் 300 ரூபாய்க்கு போகுது ம், அலுமினியம். ம், காப்பர் வந்து வெறும் 400 500 600 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. இப்போ 1200 ரூபா காப்பர். ம், அதுல காப்பர்ல ஏசி ஓசி ம், இப்படி 2 ஐட்டம் இருக்கு. ஏசிங்கிறது வந்து புது ஐட்டம், அழுக்கு சேராத ஐட்டம். ம், ஓசிங்கிறது வந்து அழுக்கு சேர ஐட்டம், எரிஞ்ச ஐட்டம். ம், இது வேஸ்டேஜ் போகும், இது வேஸ்டேஜ் போகாது. ம், அதனால இது 1200 ரூபா, இது 800 ரூபா. ம். அப்போ அதுல 600 ரூபா வித்தியாசம் வந்திருக்கு நமக்கு. இந்த இது கணக்கு பண்ணி தான் அவங்க விலை நிர்ணயிக்கிறாங்க. அதனால நமக்கு இந்த வார்னால ரொம்ப கஷ்டம். ம். இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து மக்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கோட தேவை வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. அப்போ வந்து உங்களுடைய பிசினஸ் உடைய காம்படிஷனும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே தானே போகும். இப்போ உங்களுடைய பிசினஸ்ல அதோடைய காம்படிஷன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அது எப்படி இருக்கு உங்களுக்கு பிசினஸ்ல? இப்போ மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுலேயே காம்படிஷன் நிறைய இருக்கு. நீங்கள் ஒரு விலையை வச்சோன்னா நான் ஒரு விலையை வைக்கணும், அப்போ தான் எனக்கு அந்த பொருளை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் 10 ரூபா வச்சிருக்கீங்கன்னா நான் 10 ரூபா 50 காசுனா தான் எனக்கு பொருள் தருவாங்க. அப்போ அந்த மாதிரி போட்டியில் நடந்து தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு நீங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டீங்க, அதை வந்து அரைக்கிறீங்க, அதை வந்து பீஸா ஆக்குறீங்க. இது கடைசியா என்னவா தான் உருவாகுது? அதான் இது ஒரு பொருளா உருவாகும் மறுபடி. இப்போ நீங்க ஒரு பிளாஸ்டிக் கம்பெனில பக்கெட் மட்டும் பண்றீங்க, பக்கெட்னா பிபி பக்கெட் பண்றீங்க. அப்போ என்கிட்ட நீங்க கேட்பீங்க, எனக்கு பிபி சிப்ஸ் தாங்கம்பீங்க, இந்த குவாலிட்டி வேணும்பீங்க, அதே குவாலிட்டி தருவேன். அடுத்த ஆள் ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, நான் குடம் மட்டும் பண்றோம், குடம் மட்டும் தாங்கம்பீங்க. அப்போ நாங்கள் எல்டி ஐட்டத்தை அரைச்சி அவங்களுக்கு கொடுப்போம். இன்னொரு ஆள் கேட்பாங்க, எங்களுக்கு புழு கேன் வேணும், ஹெச்டி ஐட்டம் அப்படிம்பாங்க. அப்போ நாங்கள் ஹெச்டி ஐட்டம்னா ஹெச்டி ஐட்டத்தில் என்ன கலர்லாம் இருக்குது, அந்த கலருக்கு ப்ளூ கலர் தான் அதிக விலை, அந்த கலரை மட்டும் அரைச்சி கொடுப்போம், கலப்படம் சேர்க்காம. கலப்படம் இருந்ததுன்னா அதை எடுத்துருவோம். அதே மாதிரி எங்கிட்ட வந்து மீதி கலப்படம் போச்சுன்னா கூட அவங்க எடுத்துருவாங்க. இப்படி அவங்கவுங்க தேவைக்கு நாங்கள் அரைச்சி கரெக்டாக கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம ஒரு பொருள்லாம் இருக்குன்னா அதை வந்து மக்க வைப்போம், ஒரு சிலது மக்கிய பொருள் மக்காத பொருள் அப்படின்லாம் இருக்கும் சார். ஆமாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக்னு எடுக்க சொல்ல எங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்சது வந்து அது மக்காதுதான். நீங்க சொல்றதை பார்த்தா ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே அதோடைய தரம் வந்து கம்மியாயிட்டே போகுது. அப்போ பிளாஸ்டிக்குமே வந்து மக்கக்கூடிய தன்மையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வருது. பிளாஸ்டிக் வந்து பூமிக்கு வெளியே எப்போ இருக்கோ அப்பெல்லாம் அது மக்கிக்கிட்டே இருக்கும். பூமிக்கு கீழே போனாச்சுன்னா எத்தனை தலைமுறை, ஒரு 2-3 தலைமுறை கழிச்சு தான் அது மக்கும். ஒரு சூரிய வெளிச்சமும் ஒரு மழை தண்ணியும் அதில் பட்டுச்சுன்னா அடுத்த நாளே அது மக்களுக்குள்ள தன்மையை கொண்டு வந்துடும். சாதாரண பிளாஸ்டிக்கு ஒரு 6 மாசம் வெயில்ல வச்சுட்டு ஒரு மழை தண்ணி பட்டுச்சுன்னா அது பவுடர் ஆயிரும். பவுடர் ஆனாலும் மண்ணுக்கு கெடுதல் தான். இருந்தாலும் அது மண்ணில இருந்து வந்தது தானே, மண்ணில இருந்து பெட்ரோல் ஆகி பெட்ரோல்ல இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கெடுதல் தான், இருந்தாலும் மக்கும். அது மேல கிடந்தா மக்கும், மண்ணு கீழே இருந்தா மக்காது. இவ்வளவு நாள் நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் பிசினஸ் பண்ணிட்டு வரீங்க, இதுல லாபத்தை தவிர்த்து இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தவிர்த்து என் வாழ்க்கையில இது வந்து முன்னேற்றி இருக்கு, நான் என் பிசினஸ்ல இருந்து இதை கத்துக்கிட்டேன் எனக்குடைய மனித வாழ்வுக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது நம்ம பெரும்பாலுமே வியாபாரம் பண்றது வந்து முன்னேறதுக்கு தான் வருவோம். இதுல லாஸும் ஆயிருக்கு, லாபமும் பண்ணியிருக்கோம். எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே இந்த தொழில் தான் எங்களுக்கு தருது. அதனால லாஸ்ன்னு சொல்ல முடியாது. என்ன அதிகம் கடன் எடுத்தா இதுல இருந்து எவ்வளவுதான் தரும் ஒரு கம்பெனி,
அதனால இதுல இருந்து லாஸ்ன்னு யாரும் சொல்ல முடியாது. லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. ஆனா இது எங்களை காப்பாத்திருக்கு. நீங்க சொல்றது மூலியமா நிறைய நாலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு, மக்களுக்குமே அது போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஓப்பனா உங்க பிசினஸோட ப்ராசஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ நான் B2B அப்படின்னா எல்லாருமே பொதுவா சொல்லுவாங்க பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னு. ஆனா பொன்ராஜ் சாரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது B2B அப்படின்னா பின் டு பிசினஸ் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு புதிய டேமையே உருவாக்குற அளவுக்கான ஒரு நாலேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதுதான் நான் பொன்ராஜ் சார் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தெரிய வந்தது. ரொம்ப நன்றி சார். இது போன்ற ரொம்ப நன்றி சார். இது மாதிரியான அன்சங் ஹீரோஸ் உங்களுடைய லைஃப்லயும் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க நாங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரியை எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு செஞ்சீங்க. அடுத்த வீடியோல நாங்க அவங்களை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பீப்பிள் வி மேட் சீரிஸ் எபிசோட் 2 brought to you by Introspections. Stay inspired, stay grounded. May the force be with you. Thank you.